4வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ரெபேக்காளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம். என்ன படிக்கிறோம்? 24வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 63ஆம் வசனத்திலிருந்து 65ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இந்த காட்சியை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொஞ்சம் கொண்டு வாங்க. என்ன நடக்குது? கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே நம்பி ஏறக்குறைய 1 மாத பயண தூரம் எங்க இருந்து, மெசபடோமியால இருந்து ஈசாக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஈசாக்கு இந்த டைம்ல தன்னுடைய பெற்றோரோடு இல்லை, தனியாக ஒரு கூடாரத்துல குடியிருந்தார். ஈசாக்கை குறித்து படிப்பீர்களானால் அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய 1 மாதம் பயணம் பண்ணி ரெபேக்காளும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் ரெபேக்காளுடைய தாதிமார்களும் ஒட்டகங்கள்ல பிரயாணம் பண்ணி வராங்க. வரும்போது தூரத்துல இருந்து ரெபேக்காள் பாக்குறாங்க. பார்க்கும்போது ஈசாக்கு தியானம் பண்ணி விட்டு வந்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு வர இங்க இருந்து பார்க்கும்போது ஒட்டகங்கள் வர்றதா அவர் பாக்குறாரு. தூரத்துல இருந்து ரெபேக்காள் பார்க்கும்போது என்ன பாக்குறாங்கன்னா, அங்க ஒரு மனிதன் வருகிறார். அவர் யார் சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், இவர்தான் என்னுடைய எஜமானுடைய மகன், உனக்கு நியமிக்கப்பட்ட அல்லது நீ திருமணம் செய்ய போகிற கணவர்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க பாருங்களேன், என்ன செய்கிறாள்? கண்டாள், அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள், 3வது முக்காடிட்டு கொண்டாள். இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அருமையான சகோதரிகளே, இந்த சம்பவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, கணவனை கனம் பண்ணினவள் இந்த ரெபேக்கா. கல்யாணமே நடக்கல இல்லையா, திருமண உறவுக்குள்ளேயே வரலையே, அதற்குள்ளாக கனம் பண்ணாங்களா? ஆமா, கனம் பண்ணாங்கன்னு சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. திருமணம் அடுத்த வசனத்துல அவங்களுடைய திருமணத்தை குறித்து அடுத்த 2 வசனங்கள்ல சுருக்கமாக சொல்லுகிறது. என்ன நடக்குது? தூரத்துல பார்த்த உடனே தன்னுடைய எஜமானுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரன்ல கேட்ட உடனே அது ஈசாக்கு என்பதை கண்டுபிடித்து விட்டாள் ரெபேக்கா. அவர் தான் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லி சொன்ன உடனே என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி விடுகிறார்கள். 2வது முக்காடிட்டு கொண்டால்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு மனிதனை தன்னுடைய கணவராக அடைய போவதற்கு முன்பாகவே அவர் மீது தன்னுடைய மரியாதையை காட்டினாள் இந்த ரெபேக்கா. அந்த மரியாதை மனதிலே மாத்திரமல்ல, அவளுடைய செயலிலே காணப்பட்டது. ஒட்டகத்து மேல உட்கார்ந்து வரல. இளம் பெண்கள் ஆண்களுக்கு முன்பாக அல்லது தன்னுடைய கணவருக்கு முன்பாக, பெரியவர்களுக்கு முன்பாக ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க மரியாதை கொடுப்பதற்காக ஒட்டகத்தை விட்டு இறங்கிடுவாங்க. அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில ரெபேக்காள் இந்த இடத்துல ஒட்டகத்தை விட்டு இறங்கிடுறாங்க. இறங்கி அடுத்து என்ன வாசிக்கிறோம்? முக்காடிட்டு கொண்டாள். வெயில். அந்த வேதாகமத்துல முக்காடுன்னு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, அதாவது இன்றைக்கு ஒரு சில மத மக்கள் போடுறாங்கல்ல பர்தா, அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்களை முழுவதுமாக மறைக்கக்கூடிய வெயில், அந்த பர்தா. கண்ணு மட்டும் தெரியும் இல்லையா, அவ்விதமான ஒரு பர்தாவை அவங்க போட்டுக்கிறாங்க. எதை காட்டுது? ஒன்று, அந்த முக்காடு அவளுடைய டீசன்சி ஆஃப் ட்ரெஸ்ஸை காட்டுது. அதாவது ஒரு திருமணமாகாத ஒரு பெண் இன்னும் ஒரு ஆணுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டார். இந்த இடத்துல முக்காடு என்பது ஏன் எதை காட்டுகிறதுனா, தன்னுடைய கணவருக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன், அவரை நேசிக்கிறேன், அவருக்கு அடிபணிகிறேன், அவருடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தம். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா, சாம்சன் பால்னு ஒரு அண்ணன் பாண்டிச்சேரியில இருக்காங்க. அவங்க எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது. என்ன புத்தகம்னா, இறை ஆசியுடன் இனிய குடும்பம். என்னுடைய மனைவி அவர்கள் அதை விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். தரிசன சுடர்ல இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்துடைய பத்திரிகை, தமிழ்நாட்டுடைய பத்திரிகையில
நான் ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு எல்லா விதத்திலேயும் உதவி செய்தவள் அவள், என்னுடைய மனைவி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பத்திரிகையில அட்டையில குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறதா இருந்தா, பெண்களுக்கு எழுதுறதா இருந்தா அந்த புத்தகத்தை அடிக்கடி ரெஃபர் பண்ணுவாங்க. இறை ஆசியுடன் இனிய குடும்பம். அதுல அவர்களுக்கு பிடித்த ஒரு டாபிக் என்னன்னா, 2 தலைப்புகள்ல இருக்கு. ஒன்று இது ஆணின் இயல்பு, இரண்டாவது இது பெண்ணின் இயல்பு. ஆணின் இயல்புன்னு சொல்லி படிக்கும் போது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவள் என்னை கனம் பண்ண வேண்டும், அவள் என்னை மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். இதான் அவள் எதிர்பார்ப்பது. ரெபேக்காள் கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண், இளம் பெண், திருமணமே ஆகல. ஆனா தன்னுடைய கணவரை பார்க்கும் போது ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டால் வேகத்துல வாசிக்கிறோம். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம். நீங்க உங்களுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்க கொடுக்குறீங்களா? அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி என்னை மதிக்கவில்லை. இதா அவர்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை. அப்போ கணவர் தன்னுடைய மனைவியை ஒரு அடிமை போல ட்ரீட் பண்ணணும் அவ்விதமாக வேதாகமும் சொல்லவில்லை. ஒரு பெண் அவர்கள் அந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, மருந்து குடிச்சிட்டாங்க. அவர்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு தெரிந்த ஒரு அக்கா மூலமா பாக்குறக்காக போயிருந்தேன். அந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். எதுக்குமா நீங்க மருந்து குடிச்சீங்க, ஏன் உங்க வாழ்க்கையை முடிக்கலோன்னு யோசிச்சீங்கன்னு கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, அவருடைய கணவர் கொடூரமான ஒரு மனிதர். எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? காலையில விடிய காலம் எந்திரிச்சு இவருக்கும் தன்னுடைய கணவருக்கும் அவருடைய மகளுக்கும் சமையல் பண்ண வேண்டும். சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சவன கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு பெண். இந்த கணவர் அந்த மனைவியை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விடுவார். வெளியே அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல அந்த அக்கா காலையில இருந்து மதியானம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. மதியானம் ஆச்சுன்னா சமையல் பண்ணுவதற்காக மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவாங்க. அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெளியே தள்ளி பூட்டி விடுவார். அதனால இவ்விதமாக ஒரு நாயை விட கேவலமாக அந்த கணவர் தன்னை மதித்தபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் சொல்லி அந்த அக்கா முடிவுக்கு வந்துட்டாங்க. அவ்விதமாக அடிமையாக ஆண்கள் பெண்களை நடத்த வேண்டும் நான் சொல்ல. வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், ஆணை அல்லது கணவனை தலைமைத்துவ பொறுப்புல கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு கீழே ஒரு ஆவிக்குரிய மனைவி, வசனத்தை கனம் பண்ணக்கூடிய மனைவி தன்னை விட்டு கொடுத்து அவனை கனம் பண்ண வேண்டும். இது அன்பின் அடிப்படையில் வரக்கூடிய உறவு. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தான் விவாகரத்து அதிகமாக பெருகிக் கொண்டே போகிறது. விவாகரத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். நல்ல விசுவாசியான ஒரு ஆண், விசுவாசியான ஒரு பெண் திருமணம் பண்ணாங்க. பல்வேறு விதமான ஊழியங்கள்ல கர்த்தருக்கென்று பிரகாசித்தவர்கள். ஆனா கல்யாணம் ஆகி அவரும் ஒரு பெரிய வேலை பார்த்தார், அந்த பெண்ணும் ஒரு வேலை பார்த்தார். பார்க்கும்போது சாயங்காலம் வேலை முடிந்து வந்து இந்த கணவர் கேட்கிறார், ஆசையா தன்னுடைய மனைவி கிட்ட, அம்மா கொஞ்சம் டீ போட்டு கொடுமா சொல்லி கேட்கிறார். 2 பேரும் ஒரே அளவு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், மெத்த படித்தவர்கள், விசுவாசிகள் தான். இந்த மனைவியுடைய பதில் என்ன தெரியுமா? வழியில உங்களுக்கு டீ கடையே இல்லையா, நான் தான் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருமா, நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா என்ற கேள்வி கணவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. தன்னுடைய கணவருக்கு ஆசையா ஒரு டீ போட்டு கொடுக்கறதால எந்த விதத்திலையும் குறைந்து போய் விடுவதில்லை. பெண்ணியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ யாருக்கும் அடங்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆகவே நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது நான் உங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய குடும்பங்கள் எங்க போய் முடிஞ்சு தெரியுமா? விவாகரத்திலே முடிந்து விட்டது. கேட்டீர்கள் அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை உண்டா? உங்களுடைய கணவரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த இடத்துல ரெபேக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள், அவள் முக்காடிட்டு கொண்டாள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேதாகமும் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? இதைதான் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய முடியுதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்.
23ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த அத்தாரிட்டி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 24ஆம் வசனம், எபேசியர் 5:24, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கும் எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வாக்குவாதம் இருக்கா? கீழ்ப்படிவது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கா? ரெபேக்காளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவன் தனக்கென்று கொடுத்த கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்தால் இந்த பெண் தான் தோன்றித்தனமாக செயல்படவில்லை. இரண்டாவது, அந்த 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல இன்னும் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இங்க ஒரு திருமணம் நடக்கிறது. திருமணம்னு என்ன யோசிக்கிறோம்? இன்னைக்கு உள்ள திருமணத்துல இன்னும் போட்டோ ஷூட்லாம் நடக்குது. இன்னைக்கு உள்ள கலாச்சாரம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. சில திருமணத்துல போய் பங்கு பெறும் போது இது என்னடாது, இந்தியாலதான் இருக்கிறோமா அல்லது வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்துட்டோமான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய விதத்துல கிறிஸ்தவ திருமணங்கள், ஆடை அலங்காரங்கள், பகட்டுகள் அந்த அளவுக்கு கேவலமாக மாறிவிட்டது. சரி, இந்த இடத்துல ஒரு திருமணம், ஒரு கிறிஸ்தவ திருமணம் அல்லது தேவனுக்கு பயந்த ஒரு திருமணம் நடக்கிறது. இங்க திருமண கார்டு இருக்கா? கார்டு இல்லை, அதனால நீங்க கல்யாண கார்டு அடிக்க வேண்டாம் நான் சொல்ல. இந்த இடத்துல திருமணத்துக்கான அழைப்பிதழ் அடிக்கப்படவில்லை. அந்த காலத்துல சர்ச்சஸ் கிடையாது. சர்ச்சில் வச்சு அந்த திருமணம் நடக்கவில்லை. விருந்தினர்கள் வந்தார்களா? விருந்தினர்கள்லாம் வரல. மொய் எழுதினாங்களா? மொய்யெல்லாம் எழுதல. அவர்கள் புடை சூழ வந்து வாழ்த்தினார்களா? இல்ல. பிரியாணி போட்டாங்களா அல்லது வெஜிடேரியன் சாப்பாடு போட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. அங்க யார் இருக்கா? ஈசாக்கு, ரெபேக்காள் 2 பேர் தான் இருக்காங்க. திருமணம் எவ்விதமாக நடந்தது? ரெபேக்காளை ஈசாக்கு தன்னுடைய தாயாருடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய், சாராளுடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். அதாவது வேதாகமம் தெளிவாக சொல்லக்கூடிய காரியத்தை ஈசாக் செய்கிறார். என்ன செய்கிறார்? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? தாய்க்கு பெண் தாரம் சொல்லுவாங்கல்ல. அவ்விதமாக திருமணம் இங்க அந்த கூடாரத்துக்குள்ள நடக்குது. தன்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். தன்னுடைய தாயார் கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு சென்று அவளை அப்படியே மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த வேலைக்காரன் சொன்ன கர்த்தருடைய வழிநடத்துதலை அப்படியே நம்பி ஈசாக்கு ரெபேக்காளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். சரி, அப்படி மனைவியாக ஏற்றுக்கொண்டதுடைய விளைவு ஒரே வார்த்தையில அங்க விளக்கப்படுது. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஈசாக்கு 67ஆம் வசனம், ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். கணவனை நேசித்த ரெபேக்காள், கணவனை கனம் பண்ணின ரெபேக்காள் படித்தோம். அடுத்து கணவனை நேசித்த ரெபேக்காள். ஈசாக்கு ஒரு கடினமான பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறார். என்ன கடினமான பாதை? தாயார் இறந்து விட்டார்கள். ஒரே மகன். தன்னுடைய தகப்பனாருக்கு 100 வயதிலே பிறந்த ஒரு மகன், தன்னுடைய தாயாருக்கு வயதான காலத்துல பிறந்த ஒரு மகன். அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுடைய இழப்பு அந்த ஈசாக்குடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனைகளை உருவாக்கி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல புதிதாக ஒரு பெண் அங்கு வருகிறார். யார்? மனைவியாகிய ரெபேக்காள். ரெபேக்காள் வந்து ஈசாக்கோடு வாழ ஆரம்பித்த உடனே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தன் தாயை இழந்த துக்கத்தில் இருந்து ஈசாக்கு வெளியே வந்து விட்டார். அப்போ தாயாருடைய அன்பு, தாயார் காட்டின கரிசனை, தாயார் கொடுத்த ஆறுதல் எல்லாவற்றையும் அப்படியே காம்பன்சேட் பண்ணது யாரு? இந்த ரெபேக்காள். அப்போ ரெபேக்காள் தன்னுடைய கணவருக்கு ஆறுதலா இருந்தாள். ரெபேக்காள் தன்னுடைய கணவரின் துக்கத்தை மாற்றினாள். ரெபேக்காள் தன்னுடைய கணவரை நேசித்தாள். எவ்வளவு அருமையான ஒரு கப்புள் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கணவன் மனைவியை நேசிக்கிறார், அதே போல மனைவியும் கணவரை நேசிக்கிறார்.
ஒரு நல்ல ஒரு கப்புள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு அன்பு உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அருமையான சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார்களுக்கு துக்கத்தை நீக்கக்கூடிய மக்களா நீங்க இருக்கிறீங்களா? என்னுடைய மனைவி பிருந்தா 2021 ஆண்டு ஏப்ரல் 23 கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார்கள். இன்னைக்கும் ரொம்ப மிஸ் பண்றேன். எதை மெயினா மிஸ் பண்றேன்னு சொல்லி யோசிக்கும் போது, வாழ்க்கையின் அநேக புயல்கள் மத்தியில கணவர் அல்லது குடும்ப தலைவர்ன்ற விதத்துல நானும் நொந்து போன அநேக சூழ்நிலைகள் உண்டு. நொந்து போய் அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கும் போது, ஏன்பா கவலைப்படுறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, போய் சந்தோஷமா அந்த காஃபியை குடிங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லாயிரும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த ஒரு அரவணைப்பும் அந்த ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் என்னை அப்படியே தூக்கி நிறுத்திவிடும். அவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதாகமத்துல தன்னுடைய கணவரை உற்சாகப்படுத்தக்கூடிய மனைவிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? கணவரை நேசித்த மனைவிகள் இருக்காங்க இல்லையா? அதே நேரத்துல கணவரை தவறாக வழிநடத்தின பெண்களும் இருக்காங்க. நீங்க நேரம் எடுத்து வேதாகமத்தில் உள்ள கதாபாத்திரங்கள்ல பெண்கள்ல கணவன் மனைவி உறவிலே சிறந்தவர்கள் யார், தவறினவர்கள் யார்ன்றத ஒரு வேத ஆராய்ச்சி நீங்க படிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல தன்னுடைய தாய் இழந்த துக்கத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ரெபேக்காள் தன்னுடைய கணவரை நேசித்தார். சிலர் சொல்லுவாங்க, இந்த அன்பு இருக்கு இல்லையா, ரொமான்டிக் லவ், காதல்கான அன்பு கல்யாணம் ஆன புதுசுல இருக்கும், கொஞ்ச நாள்ல எல்லாம் மறைஞ்சு போயிரும் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ரெபேக்காள் ஈசாக்கு இடையே உள்ள அந்த கணவன் மனைவி உறவிலே உள்ள சந்தோஷம் அவ்வளவு எளிதாக மறையவில்லை. ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தார். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஈசாக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தன்னுடைய தகப்பனார் பயப்பட்ட மாதிரியே பயப்படுறார். என்ன பயம்? பஞ்சத்தின் நிமித்தமாக இங்க வந்துடுறார். எங்க வந்துடுறார்? கேராருக்கு வந்துடுறார். அங்க உள்ள மற்ற மக்கள் மிகவும் அழகான தன்னுடைய மனைவி ஆகிய ரெபேக்காளை உயிரோடு வைத்துவிட்டு அவளை தங்களுக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அல்லது ராணியாக எடுத்துக்கொண்டு தன்னை கொன்னுருவாங்கன்னு பயப்படுறாரு. ஆபிரகாம் பயப்பட்டார் இல்லையா? ஆபிரகாம் பயந்து போய் எங்க போயிடுறாரு? எகிப்துக்குள்ள போய் அதே பொய்ய சொல்றாரு. அபிமெலேக்கிட்ட அந்த பொய் சொல்றாரு. அதே தவறை மகன் செய்யறார். அந்த பொய் இப்படி பொய் சொல்லிடுறாரு. அந்த பொய் சொல்லும் போது ரெபேக்காளும் அதற்கு ஒத்துழைத்திருக்க வாய்ப்பு உண்டு. சரி, நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க ரொம்ப நாள் குடியிருக்கிறாங்க. குடியிருக்கும் போது 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 26:8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டார். ரெபேக்காள் ஈசாக்கு, இந்த கணவன் மனைவி உறவை நீங்க பாருங்களேன், ஒரு தோழியை போல, நண்பனை போல, திருமணமாகி அத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அபிமெலேக்கு அங்கிருந்து பார்க்கும்போது இவன் சகோதரி கிடையாது, மனைவி கணவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் வெளிப்பட்டது. எப்ப நடக்குது? அதுக்கு முதல் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். பிள்ளைகள் பிறக்கும் போது எத்தனை வயசு? ஈசாக்குக்கு 60 வயசு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறக்குது. அந்த பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். அப்போ கல்யாணம் ஆகி ஏறக்குறைய 30 வருடங்கள் கழித்தும் அதே அன்பும் அதே பாசமும் தொடர்கிறது. ஆனா பின்னாடி வர்ற நாட்கள்ல கணவன் மனைவி கடையில் உள்ள அன்பு குறைந்து விட்டது. கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகும் போது உங்களுடைய கணவரிடத்துல இருந்த அன்பு நாள் ஆக ஆக அதிகரிக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிள்ளைகள் வந்த பின்பு கணவர்கிட்ட காட்ட வேண்டிய அன்பும் கரிசனையும் குறைந்து விடுகிறதா? வேதாகமம் சொல்லக்கூடிய காரியம், நீங்க அவங்களை நேசிக்கணும், அவர் உங்களை நேசிக்க வேண்டும். இந்த இடத்துல கணவரை நேசித்த ரெபேக்காள், கணவரை கனம் பண்ணின ரெபேக்காள் கணவரை நேசித்தாள். விளைவு, கணவர் தன்னுடைய துக்கத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். சரி, இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வேகமா என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே,
இவர்களுக்கு திருமணம் முடிகிறது, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடர்கிறார்கள். தொடரும் போது என்ன நடக்குதுன்னா குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. அநேகருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? கல்யாணம் ஆனா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உடனே குழந்தை பிறந்துடணும். அப்படி குழந்தை இல்லாவிட்டால் நம்முடைய கலாச்சாரத்திலே அது ஒரு சாபம் நினைக்கிறாங்க. சாபம் நினைக்கிறாங்க. அன்றைக்கு உள்ள காலத்திலயும் அப்படிதான் இருந்துச்சு. வேதாகமும் எங்கேயும் அவ்விதமாக சொல்லவில்லை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதாகமும் சொல்லுகிறது. மலடியா இருந்த அநேக பெண்களை கர்த்தர் தன்னுடைய திட்டத்துக்கு என்று பயன்படுத்தினார். பிள்ளைகளை கொடுப்பது கொடுக்காது கர்த்தருடைய சித்தம். இந்த இடத்துல ரெபேக்காளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கும் போது என்ன நடக்குது? இந்த கணவர் மிகவும் அன்புள்ள ஒரு கணவர் தனக்கிட்ட குழந்தை இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கசந்து கொள்ளவில்லை. என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தான் ஆகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? யார் இவள்? ரெபேக்காளுடைய அப்பா பெயர் பெத்துவேல், ரெபேக்காளுடைய அண்ணன் பெயர் லாபான். ஓகே. 21வது வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இன்னும் உனக்கு குழந்தையே இல்லையே சொல்லிட்டு அந்த 1 சாமுவேல் முதல் அதிகாரத்துல எல்கானா பற்றி படிக்கிறோம் இல்லையா? அன்னாளுக்கு பதிலாக பெரினால கல்யாணம் பண்ணார். அப்படி கவியில் கல்யாணம் பண்ணல. கலாச்சாரம் ஒரு சில காரியங்களை சொல்லலாம். அந்த இடத்துல ஈசாக்கு குழந்தை இல்லாத தன்னுடைய மனைவியை நேசித்தார். நேசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார். ஜெபிக்கக்கூடிய ஒரு கணவன், தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கணவன். அடுத்து ரெபேக்காளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். 21வது வசனத்துல கர்த்தர் ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு ரெபேக்காள் கற்பம் தரிக்கும்படி பண்ணினார். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அது அவருடைய திட்டம். 22வது வசனத்துல அவள் கற்பத்திலே, யாருடைய கற்பத்திலே? ரெபேக்காளுடைய கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையை போடுது, ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டுது. நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டுது. தாயுடைய கற்பத்துல இருக்கும் போதே 2 குழந்தையும் முட்டுகிறது. முட்ட உடனே ரெபேக்காள் என்ன பண்ணாங்கன்றது பாருங்களேன். அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் விசாரித்த ரெபேக்கா, கர்த்தரிடத்தில் விசாரித்த ரெபேக்கா. ரெபேக்கா என்ன பண்றாங்க? தன்னுடைய வயிற்றுல இருக்க குழந்தைகள் முட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், நிறைய ஸ்கேன் இருக்குல்ல. வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தையை கணிக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் முன்னேற்றம் இந்த காலத்துல கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இது ஏன் 2 பிள்ளைகள், ரெட்டை பிள்ளைகள், இந்த ரெட்டை பிள்ளைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய பிரச்சனையை யாரிடத்துல கொண்டு போனாங்க தெரியுமா? ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் கொண்டு போனார்கள். கர்த்தரிடத்தில் கொண்டு போனார்கள். ரெபேக்காள் திருமணத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை ஈசாக்குடைய விசுவாசம் இந்த ரெபேக்காளை திருமணம் பண்ணி 20 வருஷத்துல ஈசாக்குடைய பக்தி விசுவாசம் கண்டிப்பாக ரெபேக்காளுக்குள்ள வந்திருக்கலாம். ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்தார்னு வாசிக்கிறோம் இல்லையா? அவிதமாக தியானம் பண்ணக்கூடிய பெண்ணாக, கர்த்தரிடத்துல விசாரிக்கக்கூடிய பெண்ணாக ரெபேக்காள் மாறிவிட்டார். பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை ஒரு பெண், ஒரு மனைவி யாரிடத்திலே கொண்டு செல்கிறாள் என்பது மிக மிக முக்கியம். மிக மிக முக்கியம். குடும்பத்திலே உள்ள பிரச்சனை, தன்னுடைய கற்பத்திலே உள்ள பிரச்சனையை கர்த்தரிடத்துல கொண்டு போனாள் இந்த ரெபேக்கா. இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனைகளை எடுத்து 3வது நபர்கிட்ட போய் வேற யார்கிட்ட போய் சொல்றதால பிரச்சனைகள் இன்னும் பெரிதாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு அநேகர் செய்யக்கூடிய இன்னும் ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், அவற்றை போய் என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாடுகள், மற்ற காரியங்களை கொண்டு போய் சொல்றதால வீட்டுக்குள்ளே பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம் வெளியே சென்று அது மறுபடியும் கணவனுடைய காதுக்கு வரும்போது தவறான விதத்துல வருகிறது. என்னுடைய மனைவி என்னை பற்றி அவதூறு பரப்புகிறாள் என்று சொல்லக்கூடிய விதத்துல வந்துருது. அப்போ
கணவர் அடித்தாரானால், கணவர் இல்ட்ரீட் பண்ணார்னா, அபியூஸ் பண்ணார்னா வீட்டுக்கு சொல்லவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தின் காரியங்களை, குடும்பத்தின் பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி சேர்ந்து சரி செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தின் தேவைகளை, குடும்பத்தின் பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல கொண்டு போக வேண்டும். கேட்டுக்க அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, தனி வாழ்க்கையின் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனைகளா இருக்கலாம், நீங்க யார்கிட்ட கொண்டு போறீங்க? முதலாவது போக வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். இந்த இடத்துல தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் விசாரித்தால் இந்த ரெபேக்கா. இன்னைக்கு அநேக பெற்றோர் கேட்கிறாங்களே, என்னுடைய பிள்ளைகளை எவ்விதமாக வளர்ப்பது தெரியல. இன்னைக்குள்ள மாடர்ன் ஜெனரேஷன், Z ஜெனரேஷன்ல பிள்ளைகள் அவ்வளவு அறிவோடு இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எவ்விதமாக நான் கையாளுவது எனக்கு தெரியல. யார்கிட்ட போலும் தெரியுமா? கர்த்தரிடத்துல போலும். நேரம் இருக்கும்போது நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஒரு அருமையான தம்பதியார், ரொம்ப நாள் குழந்தை இல்ல, மனோவாவுடைய மனைவி கிட்ட கர்த்தருடைய தூதன் தோன்றி சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். என்ன தெரியுமா சொல்றார்? கர்த்தருடைய தூதன். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்பது இயேசு கிறிஸ்து மனுடாவதாரத்திற்கு முன்பாக வெளிப்பட்ட காட்சிகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நீ உன்னுடைய வயிற்றிலே கற்பம் தரிக்க போகிற குழந்தையை எவ்விதமாக வளர்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய தூதன் மனோவாவுடைய மனைவியினிடத்தில் கற்பித்தார், கற்றுக் கொடுத்தார். கணவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவ்விதமாக பிள்ளையை வளர்க்கிறாங்க. கேட்டீர்கள் அருமையான சகோதரிகளை, கர்த்தரிடத்துல விசாரிக்கக்கூடிய அனுபவம் உண்டா? கர்த்தரிடத்துல எப்பவும் போய் நம்முடைய காரியங்களை சொல்லி அந்த காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் வரை காத்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டு. பிரேயர் இஸ் a conversation. கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. கர்த்தரிடத்துல விசாரித்த உடனே கர்த்தர் பதில் அளித்தாரா? கர்த்தர் பதில் அளிக்கிறார். இங்க பாருங்களேன். அதற்கு கர்த்தர் 25வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். 2 குழந்தைகள் உன்னுடைய கற்பத்திலிருந்து பிறக்க போகுது, 2 ஆண் மக்கள். 2வது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்விதமாக கர்த்தர் சொல்லுவாரா? என் வயிற்றுல பிறக்க போற குழந்தை என்ன குழந்தைன்னு கர்த்தர் சொல்லுவாரா? சொல்லுவார். தேவை இருக்கும்போது கண்டிப்பா சொல்லுவார். 2வது, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் சொல்லுவாரா? சொல்லுவார். எப்போ சொல்லுவார் தெரியுமா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார். அருமையான சகோதரிகளே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லி சொல்லும் போது கர்த்தர் நம்பி உங்களுடைய கரங்களிலே அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவனுடைய உன்னத திட்டங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு, அவர்களை செதுக்கக்கூடிய, அவர்களை வளர்க்கக்கூடிய தாதிகளாக, சிற்பிகளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு வேண்டிய ஞானம் எங்க தெரியுமா இருக்கு? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தரோடு உள்ள உறவு, கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஒரு பெண் செயல்படும் போது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இல்லையா? ரெபேக்காளுடைய வாழ்க்கையில அது இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இதே ரெபேக்காளை குறித்து ஒரு தலைப்பு கொடுக்கும்போது அழகா கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? ஃபெய்த் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரெபேக்கா. ரெபேக்காளின் விசுவாசமும் வீழ்ச்சியும் சொல்லி கொடுத்திருந்தாங்க. இதே ரெபேக்காள் நாள் ஆக ஆக, ஆண்டுகள் உருண்டோட கர்த்தரோடு உள்ள உறவு நெருக்கமாக இருந்ததா? இல்ல. பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடியே குழந்தை பிறக்கிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளியிட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார். மூத்த பையன் எப்படி பிறக்கிறான்? பயங்கர சிகப்பு கலர்ல, உடம்பு ஃபுல்லா முடியோட பிறக்கிறான். அந்த சிகப்புன்ற இதை பேஸ் பண்ணி அவனுக்கு ஏசான்னு சொல்லி பேர் வச்சிடறாங்க. ஏதோன்ற அந்த பேர் பின்னாடி வருது. 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். யாக்கோபு பத்தி அதுல எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். யாக்கோபுன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, காலை பிடித்து இழுக்கக்கூடியவன் சொல்லி அர்த்தம். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தார். 60 வயசுல இந்த குழந்தை பிறகு. தொடர்ந்து படிங்களேன்.
இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரெட்ட பிள்ளைகளா இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆழ்த்தத்துவம் வேறு, அவர்களுடைய ஆசைகள் வேறு, அவர்கள் பழகக்கூடிய விதம் வேறு, அவங்களுடைய டெம்பரமெண்ட் எல்லாமே வேறு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா 28ஆம் வசனம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ஈசாக்குக்கு ஏசா மான் வேட்டை, முயல் வேட்டை, புலி வேட்டை, என்ன வேட்டைக்கெல்லாம் போறாருன்னு தெரியல, எல்லா கறியையும் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்து கொடுத்த உடனே அது யாருக்கு ரொம்ப பிடிக்குது? ஈசாக்கு ரொம்ப பிடிக்குது. பொதுவாகவே ஆண்கள் உணவு விஷயத்திலே பலவீனமானவர்கள், ருசியிலே பலவீனமானவர். அதனால யாரை பிடிச்சிச்சு? இந்த மூத்த பையன் நமக்கு ஏற்ற விதத்துல சமைச்சு கொடுக்குறான். ரெபேக்காள் சமைத்து கொடுத்தாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனா யாக்கோபு பற்றி படிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான், குணசாலியா இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தான். கணவனுக்கு ஒரு பிள்ளை, மனைவிக்கு ஒரு பிள்ளை, அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை. சில வீட்டுல கேட்பாங்கல்ல, நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா சொல்லி. பாவம் இன்னசென்டா இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய உள்ளத்துல நஞ்சை விதைப்பது. சில பிள்ளைகள் சொல்லிடும், நான் அப்பா பிள்ளையே கிடையாது, அம்மா பிள்ளையே கிடையாது, நான் உங்க பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிடும். துடுக்கான பிள்ளைகள் சொல்லிவிடும். சில பிள்ளைகள் ஞானமாக நான் அப்பா பிள்ளையும் சரி அம்மா பிள்ளையும் சரி உங்க பிள்ளைன்னு சொல்லிடும். இந்த இடத்துல தனக்கு பிடித்த யாக்கோபுக்கு பாரபட்சம் காட்டுகிறாள் இந்த தாய். விளைவு என்ன தெரியுமா? அடுத்து தனக்கு பிடித்த மகனுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக சுயநலத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். முதல்ல பார்க்கும்போது கர்த்தரையே சார்ந்து அவரை பின்பற்றின ரெபேக்காள், கணவனை மதித்த ரெபேக்காள், கணவனை நேசித்த ரெபேக்காள், எதையுமே மறைக்காதபடி மற்றவரிடத்துல வீட்டிலாருக்கு தெரியப்படுத்தின அதே ரெபேக்காள் இந்த இடத்துல கர்த்தரிடத்துல விசாரித்த ரெபேக்காள் நாள் ஆக ஆக தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, உங்களுடைய ஆரம்பம் நன்றாக இருக்கலாம். வாழ்க்கையின் நாள் ஆக ஆக, வயது கூட கூட, குடும்ப வாழ்க்கை தொடர தொடர, நம்முடைய பிள்ளைகள் வளர வளர அதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு முறை ரெபேக்காளுடைய வீழ்ச்சியை குறித்தும் படிக்கலாம். இன்னைக்கு கேட்ட 3 காரியங்களை யோசித்து பார்க்கலாம். ஒன்று, ரெபேக்காள் கணவரை கனம் பண்ணினவள். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல கணவர் மீது மரியாதை உண்டா? இன்னைக்குள்ள கலாச்சாரத்துல கணவரை வாடா போடான்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம், கணவரை மதிக்காத ஒரு கலாச்சாரம். அன்பின் அடிப்படையில பர்சனலா கூப்பிடுறது தப்பு இல்லை, ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். கணவரை நேசித்த ரெபேக்காள். உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. எங்க அம்மா எங்க அப்பாவை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றத பார்த்து உங்க பிள்ளைகள் வருங்காலத்துல தங்களுடைய கணவரையோ தங்களுடைய மனைவியோ ட்ரீட் பண்ணுவாங்க. மறந்துறாங்க. குடும்பம் எதிர்கால தலைமுறையை உருவாக்குகிறது. குடும்பத்துலதான் எதிர்கால தலைமுறை தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். குடும்பத்துல தாயுடைய பங்கு மிக மிக முக்கியமானது, தகப்பனுடைய பங்கு முக்கியமானது. கர்த்தரிடத்திலே விசாரித்த ரெபேக்காள் கர்த்தருடைய சமூகத்துல போய் கேட்கிறாங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதை நம்பி சார்ந்து போயிருப்பார்களானால் வாழ்க்கை சுபிட்சமாக இருந்தது. இந்த ரெபேக்காளுடைய கற்பத்துல பிறந்த யாக்கோபின் மூலமாக தான் 12 கோத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த 12 கோத்திரங்கள் மூலமாக தான் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்படுகிறது. அந்த கோத்திரத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மேசியாவாக வருகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ரெபேக்காளை போல நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிவிட தனி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிவிட எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல என்ன பேசுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 2 வாரமும் ரெபேக்காள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரெபேக்காள் கணவரை கனம் பண்ணின மாதிரி, மதித்த மாதிரி, மரியாதை கொடுத்த மாதிரி உங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் திருமணத்துக்காக ஆயத்தப்படும் போது அந்த மனநிலையோடு ஆயத்தப்பட கிருபை தாரும். திருமணம் ஆன பின்பும்
தன்னுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த அன்பை எங்களுடைய உள்ளங்கள்ல கட்டளையிடும் ஆண்டவரே. ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்தது போல, ரெபேக்காள் தன்னுடைய கணவரை நேசித்ததுடைய விளைவாக அவர் தன்னுடைய துக்கத்தை விட்டு வெளியே வந்த அளவுக்கு எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய கணவரை நேசித்து விட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, குடும்பத்திலே தேவைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ரெபேக்காளை போல கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு சென்று விசாரித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்ற கிருபை தாரும். பிரச்சனைகளை கண்டு, குழப்பங்களை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு, உலக மக்களை போல வழிமுறைகளை பின்பற்றி விடாதபடிக்கு எங்களுடைய சகோதரிகளை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த விருதுநகர், தேனி இளம் பட்டதாரிகளுடைய ஐக்கியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த சகோதரிகள் மூலமாக மகிமையான காரியங்கள் நீங்க செய்யுங்க. இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Thank you. Praise the Lord.